வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குரு மணிகண்டன். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லலாம், ஆனால் முக்கியமான விஷயம். அதாவது நியூ தியரி அபவுட் காட். ஓகே, யார் இதை க்ரியேட் கண்டுபிடிச்சா அப்படின்னா நான் தான். ஓகே, யாரா இவன் இவ்வளோ காமெடியாக பேசிகிட்டு இருக்கான், என்ன பெரிய கடவுளை பற்றி தியரி கண்டுபிடிக்கிற அளவுக்கு அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம். நான் வந்து இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வந்து பைக்கில் போயிருந்தேன், நானும் என் டாக்டரும். ஓகே, 4 hours ட்ரைவ். ஓகே, 4 hours ட்ரைவில் ஒரு 3.5 hours வந்து நான் ஸ்பிரிச்சுவல் தாட்ஸ் வந்துகிட்டே இருந்தது. நானே நினச்சிட்டே இருப்பேன், இதை பற்றியாவது திங்க் பண்ணிவிட்டு அனலைஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது டக்குன்னு நான் பார்க்குற விஷயங்கள், நான் யோசிக்கிற விஷயங்கள், இல்லை நான் ஏதாவது ஸ்பிரிச்சுவல் டாக் கேட்டுட்டு போவேன், அதுலேருந்து நான் டெவலப் பண்ணுவேன் நிறைய தாட்ஸு. க்ரியேட் பண்ணும்போது அனலைஸ் பண்ணுவேன், நிறைய எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புதுசாக நிறைய விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதில் வந்து காடை பற்றி நிறைய தேரி கேட்டிருக்கோம், ஆனால் புதுசாக ஒரு தேரி வந்து எனக்கு ஒன்று தோணுச்சு. ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அன்றைக்கே. பட் டைம் கிடைக்கல, 3 days போயிடுச்சு. இன்றைக்கி நான் சரி அதை பற்றி பேசணுன்னு. ஸோ தயவு செஞ்சு இது ஃபுல்லாக கேளுங்க. ஓகே, ஸோ காட் எப்பவுமே நான் நிறைய ரேடியோவில் பேசியிருப்பேன். காடுனா என்ன பண்ணியிருக்கார் காட் வந்து இந்த க்ரியேஷனில். இது க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா வந்து மனித உருவத்திலேயே நிறைய விஷயத்த வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதாவது நம்மளே க்ரியேட் பண்ணியிருப்போம் நிறைய விஷயம் இல்லையா. நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்குது, டெலிஃபோன்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து, இன்டர்நெட்லேருந்து எல்லாமே கண்டுபிடிச்சோம். ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம அறிவாளி, நம்ம கண்டுபிடிச்சோன்னு சொல்லி. ஆனால் இறைவன், அதாவது கடவுள் தன்மை என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்குள்ளே இருக்குன்றது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அது எல்லாருக்குள்ளேயும் இருக்குது, அதுதான் உயிராக இருக்குது, அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் மூலியமாகவும் கொஞ்சம் பெட்டராக அறிவு எவால்வேட் ஆன ஒரு ஹியூமன் பீயிங்ஸ் மூலிமா இந்த கம்ப்யூட்டர் அண்ட் சாஃப்ட்வேர், இன்டர்நெட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இது எதுக்கு கண்டுபிடிச்சது, கடவுள் எதுக்கு நம்மளுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, கேம்ஸ் விளையாடுறதுக்கு, சினிமா பார்க்குறதுக்கு, சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு இதுக்கு கிடையாது. கடவுள் எது கொடுத்தாருன்னா, நீ யார் நான் யாருன்னு புரிஞ்சிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கடா, முதல்ல இதை கற்றுக்கிறதுக்கு தாண்டா இதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாரு. சரி, அதை வச்சு நான் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னா, நம்ம யோசிக்கணும். மனுஷனோட உடம்பு, மைண்டுன்னு சொல்கிறாங்க, புத்தின்னு சொல்கிறாங்க, யோகாவில் இன்டெலெக்ட் அது இதுன்னு சொல்கிறாங்களே, எல்லாத்துக்குமே ஒரு சாம்பிள் மாதிரி கொடுத்துட்டாங்க. கடவுள் நம்மளுக்கு நம்ம மூலியமாகவே மனித உருவத்திலேயே இதெல்லாம் கண்டுபிடிக்க வச்சு, ஸோ உன்னோட அறிவு மைண்டு எப்படி வேலை செய்யுது அப்படின்றதுக்கு கம்ப்யூட்டர் ஒரு எக்ஸாம்பிள். மைண்டுன்றது ஒரு மெமரி கார்டு மாதிரி. மெமரி கார்டில் நீ என்னெல்லாம் போடுறியோ அதெல்லாம் இருக்கும். நல்ல விஷயம் போட நல்ல விஷயம் இருக்கும், கெட்ட விஷயம் போட கெட்ட விஷயம் இருக்கும். மெமரியை ஃபுல்லாக ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா அங்கே மெமரியில் எதுவுமே ஏற்ற முடியாது. நீ நல்ல விஷயம் ஏற்றணுன்னா கெட்ட விஷயத்தை டெலீட் பண்ண மட்டும்தான் நல்ல விஷயத்தை ஏற்ற முடியும். இல்லை எனக்கு நல்ல விஷயம் இல்லை கெட்ட விஷயத்தையே ஏற்றிட்டுருக்கு அப்படின்னா ஒரு லிமிட்டுக்கு மேலேனாவும் மெமரி கார்டு அதுவும் ஃபுல்லாகிடும். திருப்பி நீ பார்த்த விஷயத்தையே தான் பார்த்துட்டு இருக்க முடியும், எது கெட்ட விஷயத்தை நீ ஏற்றுனது. ஸோ இப்போ நல்ல விஷயம் என்னென்னா அந்த கெட்ட விஷயத்தை தான் இது பண்ணும். அதே தான் இங்கே மைண்ட். மைண்டில் சின்ன வயசுலேருந்து நிறைய குப்பையை போட்டாச்சு. குப்பையெல்லாம் எடுத்தால் மட்டும்தான் நல்ல விஷயத்தை போட முடியும், இடம் இல்லை. அதுக்கு மேலே நீ நல்ல விஷயத்தை போட்டாலும் குப்பை எது மெமரி அதிகமாக இருக்குது. டெஸ்க்டாப்பில் வந்து நம்ம வச்சுருக்கோம்பா, ஒரு 10 சாமி பாட்டு வச்சுட்டேன். 20 மூவி சாங்ஸ் வச்சுட்டேன். மூவி சாங்ஸ் சொல்கிறத விட நிறைய இந்த டர்ட்டி வீடியோஸோ ஏதோ ஒன்று வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாமே. ஓப்பன் பண்ணோன்னே என்ன ஆகும், மைண்டு அந்த டர்ட்டி வீடியோ பார்க்கறதுக்கு தான் மைண்ட் தோணுமே தவிர கடவுளை பார்க்க தோணாது. என்றைக்காவது ஒரு நாள் எப்போயா அடிப்பட்டு மிதிப்பட்டு வழியில் இருக்கும்போது கடவுள் தான் ஏன் முக்கியம் அப்படின்னு அப்போ பார்ப்போம். நார்மலாக வில் நாட் ரியலைஸ் தட், வில் நாட் கோ டுவர்ட்ஸ் த காட் இல்லை. ஸோ அதுதான் மனசோட வேலை. ஸோ கெட்டதை நோக்கி போகும். உயிர் வந்து மனசுக்கிட்ட மாட்டிகிட்டு முயற்சிட்ருக்கு. நம்மளோட ஆத்மா. ஸோ அது வந்து கெட்டதை நோக்கி தான் போகும். ஒரு வீடியோவில் கேட்டிருப்பேன், யார் இலங்கை ஜெயராஜ்னு ஒருத்தர் பேசியிருப்பார், நல்லாயிருக்கும் அவர் பேசுகிறது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார், உயிர் வந்து ஏன் கெட்டதை நோக்கியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு.
உயிர் வந்து கெட்டதை நோக்கி தான் போகும்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். ஏன்னா என்னென்னா ஒரு கன்றுக்குட்டி பன்னியோடு சேர்ந்த கன்றுக்குட்டி வந்து மலம் சாப்பிட்டு தான் போகும் ஓகே அப்படின்னு சொல்லுவார். ஓகே உடனே வந்து நம்ம புத்திசாலிங்க இப்போ இருக்கிற புத்திசாலிங்களாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏன் பன்னியோடு சேர்ந்த கன்றுக்குட்டி மலம் சாப்பிட போகும்போது ஏன் மலம் ஐ மீன் பன்னி வந்து கன்றுக்குட்டியோடு சேர்ந்து போய் புல் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க இந்த காலத்து அறிவாளிங்க. கேட்குறது நல்ல விஷயந்தான், ஆனால் அது நடக்காது. ஏன்னா அந்த பன்னியோட நேச்சர் அப்படி ஓகே அதை தான் சாப்பிடும். ஆனால் இந்த பசு வந்து நேச்சர் புல் சாப்பிட்டா இருந்தாலும் அது போய் இந்த பன்னியை ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி தான் இந்த உயிர் வந்து இந்த மனசோட சேர்ந்து கெட்டதை ஈஸியாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே நல்லதை வந்து ரொம்ப ரொம்ப புஷ் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு. ஓகே அதுக்கு கொடுக்கறதுக்கு தான் இன்டெலெக்ட்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகே 2 விஷயம் பேசிகிட்டே இருக்கோம்னா நம்மளுக்குள்ளே ஒன்று செய்யடானும் ஒன்று செய்யாதுன்னும். நல்ல விஷயத்தை செய்யன்னு சொல்கிறது இன்டெலெக்ட், செய்யாதுன்னு சொல்கிறது மைண்ட். கெட்ட விஷயத்தை செய்யாதுன்னு சொல்கிறது இன்டெலெக்ட், செய்யின்னு சொல்கிறது மைண்ட். ஓகே இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காரு காட் நம்மளுக்கு. ஓகே கம்ப்யூட்டர் பார்த்து கற்றுக்கிறது. இன்னொன்று வந்து இந்த எப்படி இந்த காடும் நம்மளும் இங்கே எக்ஸிஸ்டன்ஸில் இருக்கோம், எப்படி நம்ம கடவுள்கிட்டேருந்து பிரிஞ்சோம் அப்படின்றதுக்கு செம்மையான எக்ஸாம்பிள் ஒன்று. ஓகே இது யாருக்குமே யாராவது சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஒரு சில விஷயம்லாம் நானாக க்ரியேட் பண்ணேன், நானாக யோசிச்சேன்னு நினச்சிப்பேன். ஆனால் பார்த்தா அது ஆல்ரெடி யாராவது சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் நான் அதுக்கு சொல்லி நான் கேட்கல. பட் இது நான் சொல்கிறேன். நீங்கள் யாருக்குமே இது பேசியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் எனக்கு தயவு செஞ்சு சொல்லுங்கள், லிங்க் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸோ கடவுளும் நம்மளும் எப்படி பிரிஞ்சோம். இப்போ நம்மளோட யோகாவில் வந்து யூனியன் ஆகணும், நம்ம வந்து ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோடு போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? அது எப்படி பிரிஞ்சுது, ஏன் பிரிஞ்சுது, இதெல்லாம் யோசித்தேன் நான் அன்றைக்கி பைக்கில் ஓடிட்டு இருக்கும்போது. சரியா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து கடவுள் இங்கே கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. என்னென்னா அதுதான் பிறப்பு. ஓகே பிறப்புனா ஒரு அம்மா இருக்காங்க. ஓகே அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்களே. இப்போ வந்து ஒரு அப்பாவோட ஸ்பெர்ம் செல்ஸ் ஓகே மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸில் ஒரே ஒரு செல் மட்டும்தான் வந்து அம்மாவோட இதில் போய் கருவில் போய் அது குழந்தையாக மாறுதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சயின்டிஃபிக்காக. ஓகே ஸோ அதே மாதிரி கடவுள் வந்து எத்தனையோ உருவாக்கியிருக்காரு உலகத்தில். ஓகே எத்தனையோ உருவாக்குனாலும் அதில் மனிதன் அப்படின்ற மட்டும்தான் வந்து கடவுளை யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு அடையிறதுக்கும் அவனுக்கு மட்டும்தான் அந்த சான்ஸ் இருக்குது. மற்ற எதுக்குமே இல்லை. மற்ற எல்லாமே அந்த அளவுக்கு அபிலிட்டி கிடையாது. ஓகே கொடுக்கல கடவுள். ஸோ அதே மாதிரி தான் இந்த ஒரு செல் வந்து குழந்தையாக மாறுறது. ஓகே இப்போ குழந்தையாக மாறினதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஓகே அது வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிக்குது. ஓகே பேரண்ட்ஸ் கிட்டேருந்து இது தனியாக தெரியணும் அப்படின்றதுக்காக அது வந்து நிறைய விஷயங்கள் வெளியிலேருந்து கிரகிச்சிக்குது. ஓகே இவங்களும் சில தப்பாக இங்கே உலகத்தில் பார்க்கும்போது இவங்களும் சில தப்பான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த பாசம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஓகே கரெக்டாக? இந்த நம்ம குழந்தை அப்படின்றது இருக்கும். குழந்தை என்ன அமகலம் பண்ணாலும் சரி, எவ்வளோ தப்பு பண்ணாலும் சரி, ரொம்ப ரொம்ப பெரிய லெவல் தப்பாக பண்ணும்போது பேரண்ட்ஸே தண்டிப்பாங்க. கரெக்டாக? அதுதான் வந்து கடவுளும் பண்ணுறாரு. கடவுள் வந்து இப்போ ஒரு அப்பா ஸ்டேட்டில் இருக்கார். ஓகே நம்மளாம் வந்து குழந்தை மாதிரி இருக்கோம். அங்கேருந்து எப்படியோ பிரிஞ்சு வந்திருக்கோம் நம்ம. ஓகே பிரிஞ்சு வந்துட்டோம். அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி ஏன் பிரிஞ்சு வந்தோன்றது. முதல்ல இது யாருன்னு புரிஞ்சுக்கணும், அவர் யார் நான் யாருன்னு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டோம். நம்ம என்ன பண்ணோம், பிரிஞ்சு வந்த உடனே இங்கே சுற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டோம். உலகத்தில் பார்த்தோன்னே என்ன அது அங்கே எங்கேருந்து வந்தோன்றதை யோசிக்காமல் அப்பாவை மறந்துட்டு ஓகே இப்போ சொல்கிறேன்ல இந்த இருக்கிற வாழ்க்கையில் வந்து சின்ன பசங்க குழந்தைங்களை நீ எவ்வளோதான் கவனித்து வளர்த்தாலும் கிராட்டிடியூடே இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணும், டீனேஜ் ஆனவொடனே அப்பா அம்மா வந்து வில்லனாக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஆரம்பிச்சிடும். அதுங்களுக்குன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துடும். ஓகே அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே இதில் அப்பாவே மறந்துடுவாங்க. கரெக்டாக? அப்பா எதுக்கு தேவைப்படுவார்? ஏதாவது பொருள் வாங்கணுன்னா தேவைப்படுவார். இதே தாங்க நடக்குது இங்கே. நம்ம கடவுளை மறந்துட்டோம், இங்கே உலகத்தை பார்த்தோன்னே இது மேலெல்லாம் ஆசை வந்துடுச்சு. ஓகே இது கூடயே இருக்கணும், இதில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்பா எப்போ ஞாபகம் வருது? கடவுளை ஏதாவது நம்மளுக்கு கஷ்டம் வந்துடுச்சுன்னா கடவுளே இதை கூட, கடவுளே ப்ளீஸ் என்னை பார்த்துக்கேன், எனக்கு எதுவும் ஆகும் பார்த்துக்கேன். டிட்டோ அப்படியே வாழ்க்கை. ஓகே ஸோ இதுலேருந்து நம்ம அதை ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். கடவுள்லாம் யார், என்ன நடந்துகிட்ருக்கு இங்கே வாழ்க்கைன்ற பேரில் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத. ஓகே
ஸோ இன்னொரு விஷயம் தோணுச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அது நான் யோசிச்சு பார்க்கும்போது டக்குன்னு இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு இன்டர்ஸ்டெல்லர் மூவிலேருந்து அந்த சீன் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஓகே, பிளாக் ஹோல்லேருந்து அவர் அவங்க அப்பா போயிட்டு சொல்லுவார் அவங்க பொண்ணுக்கு முன்னாடியே, ஏன்னா டைம் மிஷின் முன்னாடியே அவருக்கு தெரியும்ல அங்கே இருக்கிறதுனால. ஸோ இது பண்ணாத அப்படின்னு இவருக்கே வந்து சொல்லுவார். ஓகே, போவாத நீ இங்கேருந்து போவாத அப்படின்னு சொல்லி. அதுதான் கடவுள் அங்கேருந்து ட்ரை பண்ணுறாரு, மேலேருந்து சொல்லி கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்காரு. நம்மளுக்கு புரியல. ஓகே, நீ யாருன்றதை உனக்கு டேய் நீ நான் ஒன்று தாண்டா, என் கூட வந்துடுறா அப்படின்னு கெஞ்சுறாரு அவங்க அப்பா. எப்படி இன்ட்ரெஸ்டெல்லில் கெஞ்சுவாரா அந்த மாதிரி. பட் நம்ம இங்கே வந்து ஹாப்பியாக இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்டெல்லில் எப்படி அவங்க அப்பாவுக்கு பின்னாடி பிளாக் ஹோலில் அவங்க அப்பா கத்துறது தெரியாமல் இவன் வந்து நம்ம பண்ணுறது கரெக்டு தான் அப்படின்னு டிசைட் பண்ணி இவன் வந்து போய் மாட்டிக்கிறானோ வாழ்க்கையில். அதே தான் நம்ம இங்கே பண்ணிக்கிறோம். அங்கே கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதை கேட்காம நம்ம அப்பா ஆக்சுவலி. ஓகே, அப்பா மாதிரி தான், அப்பா தான் அவர். ஓகே, ஸோ மேபி இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். இட் இஸ் அ பவர், டிவைன் பவர் தான். ஓகே, சொல்கிறாரு அப்பா பண்ணுறாரு பேசுகிறாருன்னு சொன்னோன்னே அது ஒரு மனுஷ உருவம் கொடுத்துட தேவையில்ல. இட் இஸ் அ பவர், டிவைன் பவர். அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது, அங்கே போய் அடையிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது சொல்லிக்கிட்டு இருக்கு, நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்குது, ப்ளீஸ் வாடா ப்ளீஸ் வாடா ப்ளீஸ் வா அப்படின்னு. ஓகே, ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எதுவுமே சட்டை பண்ணுறதில்ல, நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது கடவுள்னு தெரியாமல் சும்மா கோயில் போகிறோம், பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். எதுக்கு நம்ம அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது கவனிக்காமல் செத்ததுக்கப்புறம் ஃபோட்டோ மாலை போடுவோம்ல, அந்த வேலையை தான் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாலையை போட்டு அவருக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் வேறு வைப்பாங்க, செம காமெடியாக இருக்கும். சிகரெட்லாம் வைக்கிறவங்களாம் இருக்காங்க அவருக்கு பிடிச்சது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கடவுள் வந்து நம்மளை நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்மளுக்கு புரியறதுக்கு. ஓகே, ஆனால் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம டைம் அது கொடுக்கல, உலகத்தை பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது வேணும் அது வேணும், ஓகே இது முக்கியம் அது முக்கியம், பணம் முக்கியம், ரிலேஷன்ஷிப் முக்கியம். பட் we forgot who we are and who is our real father is, parent is. ஓகே, ஸோ அதை மறந்துட்டோம். ஓகே, ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதே மாதிரி இன்னொரு இதுவும் வந்துச்சு, மிஸ்ஸிங் ஃபோட்டோன்னு ஏதோ ஒன்று. அதான் ஒருத்தர் காணாமல் போயிட்டாங்கன்னா, சின்ன வயசில் ஒருத்தர் காணாமல் போகிறாரு. ஓகே, உடனே ஒரு மிஸ்ஸிங் ஃபோட்டோ ஒன்று போடுறாங்க. 30 வருஷமாக அவர் கிடைக்கவே இல்லை. ஓகே, 30 வருஷத்துக்கு அப்புறம் அவர் எப்படி இருப்பார்னு நம்மளுக்கு தெரியாது. அதுதான் இங்கே நடந்துச்சு. நம்ம வந்து கடவுளை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். சின்ன வயசில் நம்ம பிறக்கும்போது மேபி நம்ம மைண்டில் வந்து தெரிஞ்சிருக்கலாம், அந்த நம்மளுக்கு வாசனாஸ் இந்த டெண்டன்சிஸ்லாம் இருந்திருக்கும். ஓகே, பாஸ்ட் லைஃப்லேருந்து இருந்தாலும் கடவுள் யார் நான் யாருன்ற விஷயம் கன்ஃபார்மாக குழந்தைக்கு தெரியும். அதனால தான் குழந்தையும் கடவுளும் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாதோ, அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை வந்து இதுதான் சொல்லிக் கொடுக்கணுன்றதை சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். உலகம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம், பணம் பின்னாடி ஓடணும், நம்மளுக்கு பேரும் புகழ் முக்கியம். ஓகே, இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இது பண்ணும்போது அங்கே மறந்துட்டோம். அவர் இப்போது மிஸ்ஸிங் ஃபோட்டோ மாதிரி ஒரு 40 வருஷம் இல்லை, நம்மளுக்கு இந்த உலகத்தில் தான் இந்த தொலைஞ்சி போயிட்டாங்க. 30 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சோம்லாம். இது வந்து பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி தொலைச்சிட்டு இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கோம். தேடவே இல்லையா, அதான மேட்ரு. அவங்களாவது மிஸ்ஸிங் ஃபோட்டோ போடுனாங்க, தேடுவாங்க. நம்ம மனுஷ உலகத்தில் நம்ம கடவுளை தேடவே ஆரம்பிக்கலையே. அந்த ஃபோட்டோவே வச்சு இந்த மாதிரி இன்னும் ஃபோட்டோவை மட்டும் வச்சு மாலையை போட்டு அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு, அதுவும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்குறோம் வேறு காமெடியாக அவர்கிட்ட போய்ட்டு. ஓகே, ஸோ எனக்கு தோணுன தேரி இதுதான். ஓகே, அவர் அப்பா மாதிரி, நம்ம பசங்க மாதிரி. ஓகே, நம்மனா மனுஷங்க மட்டும் இல்லை, எல்லா லிவிங் பீயிங்ஸ் எல்லாமே சேர்த்து சொல்கிறேன். ஸோ வி ஹாவ் டு கோ டு ஹிம், அதுதான் நம்மளோட வேலை. ஓகே, ஸோ அதுக்கு முதல்ல இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உண்மையான கான்ஷியஸ்னஸ்னால் என்ன, கடவுள்னால் என்ன, சிவான்னு சொல்கிறாங்க இல்லை ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லை அல்லான்னு சொல்கிறாங்கன்னா அது யார், என்னது அது? தட் இஸ் நாட் ரியலி அ பர்சன். ஓகே, இட் இஸ் பவர், டிவைன் பவர். அதுலேருந்து தான் நம்ம பிரிஞ்சு வந்தோம். இதெல்லாம் உணரணும். அதுக்கப்புறமா அவர் அடையிறதுக்கு என்ன பண்ணணுன்றது தேடணும். ஸோ தேடினாலும் உடனே இமீடியட்டாக நம்மளால் ஜம்ப் பண்ணி எகிரி போயிட முடியாது. பட் ஷுட் ப்ராக்டிஸ். அதுக்கு தான் இந்த மாதிரி வாழ்க்கையை நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் இது கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, இந்த கலைகள் ஆர்ட்டுன்னு கண்டுபிடிச்சாங்க கரெக்டாக. இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சது, கடவுள் வந்து மனுஷ உருவத்தில் கண்டுபிடிச்சது.
ஏன் நீ அதை கற்றுக்கணும். ஒரு லேர்னிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றத அதில் உணர்த்தினார். லேர்னிங்கோட ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் அதையும் அதில் உணர்த்திருக்காரு. ஓகே, ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் அதை ரொம்ப அப்ளை பண்ணி பார்க்கணும், அதுவும் உணர்த்திட்டார். ஓகே, ஸோ லேர்ன் அபவுட் த காட், ஓகே, அனலைஸ் அபவுட் த காட், அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த காட், ப்ராக்டிஸ் இட். ஓகே, அதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது. ப்ராக்டிஸ் பண்ணணும், கடவுளாக நம்மளை பாவிச்சு ப்ராக்டிஸ் பண்ணணும், சுற்றி இருக்கிற எல்லாத்தையுமே கடவுளை நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, அப்படி தான் வாழ்ந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஆகணும். அதுக்கடுத்த ஸ்டேஜ் அந்த அப்ளை பண்ணுறது, இந்த மெடிடேஷன். ஓகே, அதை நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். ஆக்சுவலாக சைலன்ஸ்ன்னு எதுக்கு சொல்கிறாங்க, மெடிடேஷன்றது எதுக்கு பண்ணுறாங்க, ஓகே, மெடிடேஷன் பண்ணால் காட் அறிஞ்சிட முடியுமா, எதனால் எப்படி சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். நான் மெடிடேஷன் பண்ணுறதில்ல அந்தளவுக்கு, இருந்தாலும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கடவுள்ன்றது யார் அப்படின்றத நான் பேசியிருக்கேன். ஓகே, இது உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும், அதுக்கு தான் பேசுகிறது. ஸோ புரிஞ்சதுனாலும் புரியலனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, இதால் யாராவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. ஓகே, எனக்கு சப்ஸ்கிரைபரோ எதுவும் தேவையில்லை, லைக்ஸோ ஷேரிங் அதெல்லாம் தேவையில்லை. எதுக்கு சொல்கிறேன்னு, ஷேரிங்னா எவ்வளோ கண்ட கருமத்தையும் நம்ம ஷேர் பண்ணுறோம். கரெக்ட் தானே? மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் இந்த மாதிரி நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல தப்பே இல்லைல்ல. ஒரு வேளை நான் பைத்தியம் மாதிரி பேசுகிறேன்னு கூட நிறைய பேர் தோணலாம். ஆனால் நான் பைத்தியம் மாதிரி எதை பற்றி பேசுகிறேன்றது ரொம்ப முக்கியம். உண்மையாகவே நான் பைத்தியம் மாதிரி பேசுனேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, பைத்தியம் மாதிரி நான் எதை பற்றி பேசுனேன்? பைத்தியம் மாதிரி பணத்தை பற்றி பேசுனேன், நான் பைத்தியம் மாதிரி அரசியல்வாதிகளை பற்றி பேசுனேன், நான் பைத்தியம் மாதிரி நடிகர்களை பற்றி பேசுனேன்னா, பைத்தியம் மாதிரி கடவுளை பற்றி பேசுனேன், பைத்தியம் மாதிரி நம்ம யாருன்றதை பற்றி பேசுனேன். Why can't you share it? Why can't you like it? Okay, but I don't need it. I'm just saying it's better to spread the good things இல்லை. ஸோ அதுதான். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம். குருமணிகண்டன்.